4வது வகை மனிதர்கள் தான் முட்டாள்கள். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அறியாதவன், தான் அறியாதிருப்பதையும் அறியாதவன், அதாவது எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றதையும் தெரியாதவர்கள். ஸோ அவங்கள வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஸோ ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதோ கண்டிப்பாக உபயோகப்படாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணமே வந்து அவங்க தான் உலகத்திலே சிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த வித புத்திமதியும் பயன் தராது. ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாயையில் அவங்க வாழ்வார்கள். அவங்க எதையும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. செஞ்சதே திருப்பி திருப்பி செய்வாங்க. அதை குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது. அந்த சூழ்நிலைக்கு அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றதுனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டாங்க. சரி, யார் வந்து கற்றுக்குவாங்க? எனக்கு தெரியாதுன்றவங்க தான் வந்து அடுத்தடுத்து கற்றுக்க முடியும் இல்லைங்களா. தெரிஞ்சும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா எப்படி கற்றுக்க முடியும்? ஸோ அதனால் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் தள்ளி இருப்பது மிகவும் நல்லது. ஸோ எல்லாமே இந்த கற்றலின் படிக்கட்டுகள் ஏனின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் தெரியாமவங்களா தான் இருக்காங்க. இந்த முட்டாள் நிலையிலிருந்து அடுத்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற நிலைக்கு போகணும். கற்றுக்கொள்ளும் போதே என்ன ஆகுன்னா, நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா தெரியலையான்னு ஒரு டவுட் வரும். அதான் அந்த தூங்குகிற மனிதர்கள். அவங்கள கொஞ்சம் எழுப்பி விட்டோம்னா அவங்க ஞான நிலைக்கு உயர்வாங்க. ஸோ இதுதான் வந்து அறியாமையை உணர்தல், அறிவை தேடுதல், திறமைகளை கண்டறிதல், ஞானத்தை வளர்த்தல். இது சுய பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. மனவளக்கலையில் பார்த்தீங்கன்னா சுய பரிசோதனை தான் அகத்தாய்வு பயிற்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சுய பரிசோதனையில் வந்து எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்னெல்லாம் தெரியாது, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் வேகமாக சொல்கிறவங்க, உன்னுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரெண்டுமே முக்கியம். ரெண்டையும் தெரிஞ்சவங்க தான் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் மனவளக்கலை பற்றிய நிறைய வீடியோக்கள் இருக்குது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்மளுடைய உடலையும் மனதையும் சந்தோஷமாக இருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.